சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணையை விரைவில் நிறைவு செய்ய தீர்மானம். தாமதத்திற்கு கடந்த அரசுகளே காரணம் எனவும் சாடல். வெனிசுலா வெளிவிவகார அமைச்சருடன் விஜித பேச்சு. அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் கலந்துரையாடல். வவுனியாவில் காவல்துறையினரை மோதி தள்ளிய வாகனம், சாரதி கைது. மட்டக்களப்பில் அதிகரிக்கும் தற்கொலைகள், 23 நாட்களில் 16 பேர் தற்கொலை. தமிழகத்தில் சூடு பிடிக்கும் அரசியல் களம், மோடியின் கூட்டத்துடன் ஆரம்பம். கிரீன்லாந்து சென்ற டென்மார்க் பிரதமர், டிரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பயணம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக காணாமல் போனவர்கள் தொடர்பில் 11,000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவை தொடர்பான விசாரணைகள் 2 ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்யப்படும் எனவும் ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் இல்லாதது தொடர்பிலும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதற்கு கடந்த அரசாங்கங்களே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் காணாமல் போனோர் அலுவலகம் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் அலுவலகத்துடன் இணைக்கப்பட்ட 375 அதிகாரிகளுக்கு பயிற்சியளிக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்கள் குறித்து தாங்கள் விசாரிப்பதாக கூறிய அமைச்சர் 5,000 முறைப்பாடுகள் மீதான விசாரணைகள் இந்த ஆண்டு நிறைவடையும் என்றும் தெரிவித்துள்ளார். வெனிசுலா ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட பின்னணியில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் இவான் கில் பின்டோவுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடல் நேற்று இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பரஸ்பரம் முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச விவகாரம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெனிசுலாவில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் காரணமாக சர்வதேச கவனம் அதிகரித்துள்ள பின்னணியில் இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா களுக்குண்ணமடுவ பகுதியில் ஒந்துருளியில் பயணித்த 2 போக்குவரத்து காவல்துறையினரை மோதிவிட்டு தப்பிச் சென்ற லொரி சாரதி ஒருவர் காலை கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா களுக்குண்ணமடுவ பகுதியில் கட்டளையை மீறி பயணித்த சிறிய லொரியொன்றை போக்குவரத்து காவல்துறையினர் இருவர் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். இதன்போதே லொரி சாரதி காவல்துறையினரின் உந்துருளியை மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதனால் காவல்துறை அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஒரு ஓரத்தில் விழுந்துள்ளதுடன் உந்துருளி லொரியில் சிக்கி இழுத்துச் செல்லப்படும் காட்சி பின்னால் வந்த வாகனத்தில் இருந்த ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவாகியிருந்தது. லொரியில் உந்துருளி சைக்கிள் சிக்கிக் கொண்டமையினால் லொரியை வீதியில் கைவிட்டு சாரதி காட்டுப்பகுதிக்குள் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சாரதியை ராணுவத்தினர் கைது செய்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 2 காவல்துறையினரும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விசாரணைகளின் பின்னர் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான ஈரட்டை பெரியகுளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வங்காள விரிகுடாவில் உருவாகிய வலுக்குறைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது வடக்கு மாகாணத்தினை அண்மித்த நிலை கொண்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வலுக்குறைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மிதமான மற்றும் சற்று கனமான மழை எதிர்வரும் 27/1/2026 வரை தொடரும் வாய்ப்புள்ளது என அவர் கூறினார். குறிப்பாக இன்றும் நாளையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அதேவேளை ஈரப்பதன் நிறைந்த கிளைக்காற்றின் வருகை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவிய வறண்ட காற்றின் செல்வாக்கு குறைவடைந்து குளிர் நிலைமை சற்று சீரடைந்துள்ளதாக கூறினார். எனினும் மீண்டும் எதிர்வரும் வாரம் முதல் குளிரான வானிலை நிலவத் தொடங்கும் என அவர் தெரிவித்தார்.
அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் அறுவடைக்கு பின்னரான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை தமது செயற்பாடுகளை தவிர்ப்பது சிறந்தது என அவர் கூறினார். வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவத்தை அகற்றுமாறு மக்கள் பிரதிநிதிகளால் தொடர்ந்தும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக முகாமிட்டு இருந்த இராணுவத்தினர் நேற்றிரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ளனர். இவ்வாறு வெளியேறிய இராணுவத்தினர் சங்கானை படைமுகாமுக்கு சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக முகாமிட்டிருந்த இராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்ததான கடிதத்தை 513வது காலாட்படை பிரிவின் கட்டளை தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்திருந்தார். இந்த நிலையில் அவர்கள் நேற்றிரவு அங்கிருந்து முழுமையாக வெளியேறியுள்ளனர். அத்துடன் பண்டத்தெரிப்பு பகுதியில் உள்ள இராணுவ முகாமும் அகற்றப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பகுதியில் நீண்ட காலமாக முகாமிட்டிருந்த இராணுவத்தினர் அராலி பகுதியில் உள்ள இராணுவ முகாமிற்கு மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டத்தெரிப்பு படை முகாமானது 100 அடி நீளம் கொண்டது எனவும் அதனை அகற்றுவதற்கு சிறிது காலப்பகுதி தேவை எனவும் கூறப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 23 நாட்களில் 16 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் கல்லடி பழைய பாலத்தின் மேலிருந்து பாவியில் பாய்ந்த யுவதி ஒருவர் நேற்றிரவு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்திலிருந்து நேற்றிரவு யுவதியொருவர் வாவிக்குள் குதித்துள்ளார். இதனை அவதானித்த கடற்றொழிலாளர்கள் மற்றும் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் யுவதியை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் யுவதி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்காக சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. தாளங்குடாவைச் சேர்ந்த 20 வயதுடைய இளங்கோ விதுஷாலினி என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த யுவதி கடந்த வருடம் உயர்தர பரீட்சையில் தோற்றியவர் என்று தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த யுவதியின் தற்கொலையை அடுத்து இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் நேற்று 23ஆம் திகதி வரை மாவட்டத்தில் 3 இளம் யுவதிகள் 75 வயதுடைய 3 முதியோர் என்று 16 பேர் தற்கொலை செய்துள்ளதாக காவல்துறையினரின் புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோதமாக உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழிலில் ஈடுபடுவதற்கு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களம் தடை விதித்துள்ளது. வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் உழவு இயந்திரங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக கரைவலை தொழிலில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக கரைவலை தொழிலில் ஈடுபடுவதால் சிறு கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி குறித்த தொழிலில் ஈடுபடுவதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த தடையுத்தரவு நாடு முழுவதுக்கும் பொருந்தும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பேருந்து நிலையத்தை முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மாங்குளம் பேருந்து நிலையம் மற்றும் அதனை சூழவுள்ள வர்த்தக நிலையங்கள் என்பன உரிய முறையில் பயன்படுத்தப்படாத நிலையில் காணப்படுகின்றது. இதனால் பேருந்து நிலைய அபிவிருத்தி தொடர்பாக நகர அபிவிருத்தி அதிகார சபையால் தயாரிக்கப்பட்ட திட்ட வரைவு பற்றி ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இதன்போது குறித்த பகுதியை முழு அளவில் இயக்குவதற்கான செயற்திட்டங்கள் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் தயாரிக்கப்பட்டு கலந்துரையாடலில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பேருந்து நிலையத்துக்கான போக்குவரத்து பாதைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கான இணைப்பு வீதிகள் அமைத்தல், திட்டமிடப்படும் வீதி மாங்குளம் தொடருந்து நிலையத்திற்குரிய காணி எல்லைக்குள் வருவதால் தொடருந்து திணைக்களத்தின் அனுமதியை விரைவாக பெற்று பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. குறித்த திட்ட முன்மொழிவை முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சமர்ப்பித்து அங்கீகாரத்தை பெறுமாறு ஆளுநர் இதன்போது பணிப்புரை வழங்கியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் எதிர்வரும் 4 மாதங்களுக்குள் நடைபெறவுள்ளதால் நேற்று பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மதுராந்தக பொதுக்கூட்டத்துடன் தமிழக அரசியல் சூடுபிடித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இந்த கூட்டத்தில் உரையாற்றிய போதிலும் தமது அணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தனது அணியில் உள்ள எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிடாத விடயம் அவதானிக்கப்பட்டுள்ளது. அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் இந்த அணியில் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ்,
புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகள் உள்ளன. எனினும் 2019, 2024 ஆண்டுகளில் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த புதிய தமிழக கட்சியும் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவும் இந்த அணியில் இதுவரை இணையவில்லை. நேற்று இந்த கூட்டத்தில் உரையாற்றிய மோடி, தமிழக இளைஞர்களை ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு போதைப்பொருள் கும்பலிடம் ஒப்படைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். அத்துடன் தமிழகம் ஒரு மாற்றத்துக்கு தயாராகிவிட்டதால் ஒரே ஒரு குடும்பத்துக்கான மோசமான ஆட்சியின் முடிவு காலம் தொடங்கிவிட்டதை தன்னால் தெளிவாக காண முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு ஊழல், மாஃபியா மற்றும் குற்ற செயல்களை ஆதரிக்கும் தரப்பு. தமிழக மக்கள் அதனை வேரோடு அகற்ற முடிவெடுத்து விட்டதாகவும், இனிமேல் அதிமுக, பாஜக என்ற இரட்டை இயந்திர அரசு தமிழகத்தில் அமையும் என்றும் சொன்னார். இந்த நிலையில் மோடி குறிப்பிட்ட இந்த இரட்டை இயந்திர கருத்துக்கு பதிலடி வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்திய பிரதமர் சொல்லும் இந்த இரட்டை இயந்திரம் ஒரு டப்பா இயந்திரம் எனவும் அது தமிழ்நாட்டில் ஓடாது எனவும் குறிப்பிட்டு, பாஜகவின் மாநிலங்களாக உள்ள உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம் ஆகிய பாஜகவின் நுழையாத மாநிலங்கள்தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டென்மார்க்கின் பிரதமர் மெட் ஃப்ரெடரிக்சன் கிரீன்லாந்தின் தலைநகர் நூங்கிற்கு விஜயம் செய்துள்ளார். கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என அமெரிக்க ஜனாதிபதி கூறிய நிலையில் அவர் அங்கு சென்றுள்ளார். கிரீன்லாந்து மக்களுக்கு தங்கள் வலுவான ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் தான் அங்கு சென்றுள்ளதாக டென்மார்க் பிரதமர் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணையை விரைவில் நிறைவு செய்ய தீர்மானம். தாமதத்திற்கு கடந்த அரசுகளே காரணம் எனவும் சாடல். வெனிசுலா வெளிவிவகார அமைச்சருடன் விஜித பேச்சு. அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் கலந்துரையாடல். வவுனியாவில் காவல்துறையினரை மோதி தள்ளிய வாகனம், சாரதி கைது. மட்டக்களப்பில் அதிகரிக்கும் தற்கொலைகள். 23 நாட்களில் 16 பேர் தற்கொலை. தமிழகத்தில் சூடு பிடிக்கும் அரசியல் களம். மோடியின் கூட்டத்துடன் ஆரம்பம். கிரீன்லாந்து சென்ற டென்மார்க் பிரதமர், டிரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பயணம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.